ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இந்த நியூஸ் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான நியூஸாக இருந்தாலும், இந்த மாதிரி 1000 நியூஸ் வந்தாலும், ஆ விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு, "1000 பெரியார் வந்தாலும் உங்கள திருத்த முடியாதுன்ட்டு." அந்த மாரி இந்த மாரி 1000 நியூஸ், லட்சம் நியூஸ், கோடி நியூஸ் வந்தாலும், மாமிச பிரியர்களை திருத்தவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நியூஸ். ஏன்னா பலமுறை வந்து ம், மனித கறி சமைக்கப்பட்டது, சமைக்கப்பட்டதுன்னு பலமுறை வந்திருக்குது. கேரளாவுல அது ம். மாதிரி மனித கறியை அமானுஷ்யமா யாரோ ஒருத்தர் பண்ணாருன்னாங்க. இப்ப வந்து இது ரொம்ப ஃபேமஸா 1 வாரமா ஓடிட்டு இருக்குது. ஒடிசாவை தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஆ, நடந்திருக்குது. ஒடிசாவை சார்ந்தவங்க இங்க வேலை செய்ய தம்பதிகள் வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்ல தான் இந்த கொலை அரங்கேறி இருக்குது. அந்த தம்பதிகள் எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க அ வீட்ல அந்த நிஷான்ற ஒரு லேடி இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பையன் வந்து இந்த பொண்ணுடைய நடத்தை சரியில்லன்ட்டு அவன் தனியா பிரிஞ்சு தான் இருக்கிறான். ஸோ இவங்களோட யாரோடையோ தவறான தொடர்பா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உறுதி செய்யப்படல. பட் ஏன்னா பெரும்பாலும் இந்த மாரி கொலை வந்து அப்படித்தான் நடக்கும். இதுக்காக தான் நடக்கும் இந்த மாரி கொலை. ஆ ஸோ அது கொலை பண்ணது ஒரு விஷயம் அப்படின்னா, கொலை பண்ணி சிமெண்ட் தொட்டியில வச்சாங்கன்ட்டு இப்ப சமீபமா நார்த் இந்தியால நடந்துச்சு. இந்த மாரிலாம் நடக்கும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் வித்தியாசமா எப்படி நடக்குது பாருங்க. பிரியாணி செஞ்சு சாப்பிடணும்னு தோணுது. ம். இங்க நம்ம எந்த அளவுக்கு அடிமையா இருக்கிறோம் நாக்கு ருசிக்குன்னு இத விட பெரிய இது கிடையாது. இல்லையா? நெறைய தடவ ம். கேள்விப்பட்டிருக்கோம். அந்த டெட் பாடிய கொண்டு போய் ஆத்துல தூக்கி போடுறது. இந்த மாரி ம். ஓடுற தண்ணீல போடுறது. இந்த மாரி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கண்டிப்பா. அல்லது எரிக்கிறது இது மாரிலாம் நெறைய நடந்திருக்கு. அதோட இல்லாம இப்போ அந்த அடுத்த கட்டமா இப்படி ஆயிட்டு வந்துருச்சு பாருங்க நியூஸ். கரெக்ட். அதுவும் தலை, கை, காலை தவிர்த்து உடம்பு மட்டும் ஆக்ரால ஒரு பெட்டியில கிடைச்சிருக்குது. ஆ ம், அழுகிய ம், நிலையில துர்நாற்றம் தாங்காம தொறந்து பார்க்கும்போது, அதுல தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஃபேமஸான சென்னை சார்ந்த ஒரு டெக்ஸ்டைல் பேரு எழுதி இருக்குது. ஏதோ ஒரு பாலித்தீன் பேக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அதை பார்த்து உடனே இங்க வந்தாங்க. இங்க வந்து அப்ப இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ஏறி இருக்கணுன்ட்டு, அ சென்னையில இருந்து போற வண்டி தான் அது. அப்ப அ சிசிடிவி ம். கேமரால பார்க்கும்போது, அந்த பெட்டிய யார் தள்ளிட்டு வந்தான்னா, ஒரு தம்பதிகள் தள்ளிட்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற சிசிடிவி கேமராலாம் வச்சு, அது எங்கெங்கலாம் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தா, மெட்ரோ ட்ரெயின்ல அத ஃபாலோ பண்ணி கூடுவாஞ்சேரிக்கு போகுது. அப்புறம் அங்கருந்து ஆட்டோ புடிச்சு அவங்க வந்திருக்கிறாங்க. அப்ப ஆட்டோ புடிச்சு அதுவும் எப்படியோ ஆட்டோ டிரைவர கேட்டு போனாங்களோ என்னவோ தெரியல. அந்த வீட்டையும் ட்ரேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வெளியில பூட்டி இருக்கு. உடைச்சு உள்ள போனா கொஞ்சம் ரத்தக்கரை இருக்குது. நெறைய அண்டா குண்டான்லாம் இருக்குது. அத திறந்து பார்த்தா, மைதா மாவு போட்டு மூடி இருக்குது. அதாவது பிரியாணி செஞ்சிருக்கிறாங்க. மைதா மாவு போட்டு தம்மு கட்டியிருக்கிறாங்க. உள்ள அத எடுத்து பார்த்தா, காய்கறி, அ இந்த மனித கறி எல்லாமே இருந்திருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி இது. இது ம். ஏன் பெரிய அதிர்ச்சின்றத விட இதெல்லாம் பைபிள்ல ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்குது. பைபிள்ல ஒரு கதையில 2 தாய்கள், ஆ அதாவது 2 பெண்மணிகள் ஒரு ராஜா முன்னாடி ஒரு கேஸ்க்கு வராங்க. என்னன்னு ராஜா விசாரிக்கும்போது, அங்க வந்து கடுமையான வறட்சி நடக்குது. அப்ப ஒரு பெண் சொல்றா, "நேத்து வந்து இந்த பொண்ணும் நானும் சேர்ந்து என்னுடைய குழந்தைய சாப்பிட்டோம். நாளைக்கு உன்னுடைய குழந்தைய சாப்பிடலாம்ன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டோம். ஆனா இன்னைக்கு அவ குழந்தைய குடுக்க மாட்றா" அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா அவருடைய சட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு அழுவாரு. என் நாடு இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. ஸோ இப்ப இந்த எல்னினோ வறட்சி அதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோம் இல்லையா? அதை நோக்கி தான் அழைச்சிட்டு போகுது. இன்னைக்கு வந்து மனிதன் வந்து கரிமீன் இல்லாம எதையும் சாப்பிட மாட்டான்ற அளவுக்கு இப்ப ஆயிடுச்சு. என்னாலலாம் அது இல்லாம இறங்கவே இறங்காதுப்பான்றோம் பெருமையா. இப்ப வந்து ஏதோ ஒரு காரணத்தினால கரிமீன் கிடைக்கிறது நின்னுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதோ இப்ப இப்ப கூட ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் நடந்துச்சு இல்லையா? கரிமீன் விக்கிறவங்க வந்து விக்க கோழி மாட்டோம்ன்னு சொன்னாங்க. கோழி கோழி கறி. கோழி நிப்பாட்டு. ஆ ஸோ அது மாரி அடுத்தடுத்து நிக்கிதுன்னா, மனிதனால அது இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா கொரோனா டைம்ல சாராய கடை மூடுனாங்க. அப்ப நெறைய பேர் வந்து பெயிண்ட் எல்லாம் குடிச்சானுங்க. பெயிண்ட் குடிச்சு எல்லாம் செத்து போனாங்க. அவனுக்கு வந்து அத சாப்பிடாம ம். இருக்க முடியல. ஆனா அத விட அடிக்ஷன் கொடுக்கக்கூடியது மாமிசம். அத கடைசியில உணர்வாங்க. அப்ப குழந்தைங்க தான் ஈஸியா கிடைக்கும்.
இல்லையா? பெரியவங்கள கொல்றது கஷ்டம். ஸோ அப்ப வந்து இயேசு சொல்லுவார், கடைசி நேரம் எப்படி இருக்கும்போது, பிள்ளையை பெற்றவர்களுக்கு ஐயோ! அதாவது பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோன்னுவார். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க. இல்ல கறி சாப்பிடும்போதே இளங்கரின்னு தானே கேட்கறானுங்க. ஸோ அது ஆமா. அது நடக்க போகுது. அந்த மாதிரி பாவத்தை ஏன்னா இப்ப வந்து ஜெனரலா கறி, மீன் சாப்பிடுறவங்க கிட்ட, "இது உயிர் தானே, இத கொல்றது பாவம் இல்லையான்னு?" கேட்டா, "அது என்ன நாங்களா கொல்றோன்றாங்க." எப்படி பாருங்க? "கொன்றால் பாவம், தின்றால் போச்சுன்னு" இன்னொன்னு வேற சொல்லிக்கிறாங்க. அப்ப இது எல்லாம் கடைசியில அ மனிதன் வந்து சுயநலத்தின் உச்சத்துக்கு போயிட்டான். பிசினஸ் எது ஆகுதோ அத விக்க ஆரம்பிச்சுருவான். மனித கறிக்கு தான் அதாவது இதுவே ஏன் இவன் சாப்பிடுறதுனால தானே அவன் வெட்டுறான். எவனுமே சாப்பிடலன்னா அவன் ஏன் வெட்டப் போறான்? வடலூர்ல அ வள்ளலார் பக்தர்கள்லாம் சேர்ந்து இப்ப முதல்வர பார்க்க போறாங்க. என்ன கோரிக்கைன்னா, இது புனிதமான நகரம்னு அறிவிங்க. அதாவது இங்க மாமிச கடை இருக்கக்கூடாது, மதுக்கடை இருக்கக்கூடாதுன்ட்டு. அது மாரி ஆல்ரெடி வந்து இருக்குது. சில இடங்கள் இருக்குது. ஜெயின் மதத்தை சார்ந்த அஜ்மீர் சில இடங்கள்ல வந்து மாமிசம் இருக்காது. இதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலா நான் குஜராத்திலே மாமிசம் இருக்காது. நெறைய இடங்கள்ல அங்க சாப்பிட மாட்டாங்க. ஆ ஆனால் ஆ அத வந்து டூரிஸ்ட் பிளேஸா அறிவிச்சுட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, டூரிஸ்ட் போறவனுங்க தண்ணி அடிக்கிறானுங்க. அத பார்த்து அவங்க டென்ஷன் ஆகி, இது டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கக்கூடாது. புனிதமான இடத்த கெடுக்குறீங்கன்னு போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு இந்திய அளவுல. ஆனா, அது வந்து நிஜமாகவே அங்க எதுவுமே சாப்பிடாத இடத்துல, டூரிஸ்ட்ட மட்டும் உள்ள விடாதீங்கன்னு தான் சொன்னாங்க. வர்றவன் வந்து ஒரு புனிதமான எண்ணத்தோட வரட்டும். இப்ப சபரிமலை இருக்குது, எல்லாரும் தான் போலாம். ஆனா எதுக்கு போறாங்க? தீர்த்த யாத்திரை போறாங்க. அப்ப கண்டிப்பா அவன் தப்பு பண்ண மாட்டான். அந்த இடத்துல. அந்த மாரி பண்ணுங்கண்ணா. ஆனா இங்க என்ன பிரச்சனை வடலூர்லன்னா, ஆல்ரெடி எல்லாத்தையும் சாப்பிடுறவன் தான் அங்க இருக்கிறான். இல்லையா? வள்ளலார் பக்தர்கள தவிர்த்து மத்தவங்கலாம் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் தானே இருப்பாங்க. ஆ குடிகாரனுங்க இருக்கிறதுனால தான் அங்க கடை வச்சிருக்கான். கடை வைக்கிறதுனால அவன் குடிக்கல. இல்லையா? மாமிசம் சாப்பிடுறதுனால தான் மாமிச கடை வச்சிருக்கான். அங்க இருக்கிற எல்லாருமே வள்ளலார் பக்தர்னா அவன் ஏன் அங்க வைக்க போறான்? இல்லையா? ஸோ அப்ப அரசாங்கத்த அறிவிங்கன்னா இது எப்படி இது? இல்லையா? அந்த ஊரே புனிதமான நகரமாக இருந்து, வெளியில இருந்து வரவன் தப்பு பண்றான்னா, அப்ப சொல்லலாம். இது எப்படி நடக்கும்? சாத்தியமே கிடையாது. அப்ப ஊரையே இல்ல மாத்தணும். அது அப்படி எல்லாரையும் மாத்து அது ஆ, ம். அது கஷ்டம் தான். ஆமா. ஏன்னா இப்ப வந்து மற்ற அந்த மாரி வடநாட்டுல இருக்கக்கூடிய ஜெயினர்கள் அவங்களும் கூட சிலர் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். மாமிசம். சிலர், எல்லாரும் கிடையாது. ம். சிலர் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அ அப்படியே சாப்பிடாதவங்க கூட ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறாங்க. அது என்ன கணக்கு தெரியல. மாமிசம்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்ப புனிதமான நகரமாக ஆ அறிவிக்க முடியாது. மாறதான் செய்ய முடியும். இல்லையா? நீங்க மாத்தி காட்டுங்க. மக்கள மாத்தி காட்டுங்க. அது இருக்கட்டும்பா, நீங்க போகாதீங்க அப்படின்ட்டு ஏன்னா ஒரு கிறிஸ்தவ போதகர் வந்து பிரச்சாரம் பண்றாரு. அவர் பேர் எனக்கு டக்குன்னு தெரியல. ஒரு சாராய கடை முன்னாடியும் போயி, "தயவு செய்து குடிக்காதீங்க அண்ணா, குடிக்காதீங்கண்ணான்னு" அவரும் ஒரு சின்ன குழந்தை, அவருடைய பொண்ணு அழைச்சுட்டு போய் ம். பேசுறாங்க. அத பேச ம். அத பண்ணலாம்ல. ஏன்னா அது பண்றாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேல்மலையனூர்ல வந்து அது அது பக்தி சார்ந்த இடமா இருந்தாலும் திரும்புற பக்கமெல்லாம் மீனு, கருவாடு தான் இருக்கும். ஏன்னா அங்க சாமிக்கே ம். அதான் படைப்பாங்க. அது அந்த கோயில் வழியிலே தான் இருக்கும். அப்ப வந்து ம். அதே வழியிலே வள்ளலார் மடம் இருக்குது. அவங்க வந்து பெருசா போர்டு போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, யோசிங்க. கடவுளுக்கு இத வச்சு படைக்கலாமா? அது ஒரு சூப்பரான விஷயம். அந்த மாரி தான் மாத்த முடியும். இல்ல மனிதர்கள அப்பவும் எல்லாரும் மாறிட மாட்டாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இப்படிதான் இருப்பேன்றவங்கள நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா, புனிதமான இடமாக நம்ம பாரத பூமியே ஒரு காலத்துல இருந்தது. இப்ப சமீபமா தான் இந்த கரிமீன் சாப்பிடுற பழக்கம்லாம் வந்தது. ஆனா, கரிமீன் சாப்பிடாட்டினாலே புனிதம் கிடையாது. அதுவும் இருக்குது. கரிமீன் சாப்பிடலன்னா புனிதம் கிடையாது. கிருஷ்ணருக்கு, ராமருக்கெல்லாம் கோயில் கட்டுறாங்க. அவங்க கரிமீன் சாப்பிடாததுனால கோயில் கட்டல. அப்படி கட்டுறதா இருந்தா பிராமணர்கள் அத்தன பேருக்கும் கட்டணும். வள்ளலார் பக்தர்கள் அத்தன பேருக்கும் கட்டணும். அப்ப அவங்க வேற என்னமோ பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, காமம்னா கூட என்னன்னு எண்ணத்துல கூட அவங்களுக்கு வராது.
அதுதான் உண்மையிலே புனிதமானவர்கள். கிறிஸ்தவ மதத்துல கூட புனித சேவியர், புனித அந்தோனியர் இவங்கெல்லாம் யாரு? கல்யாணம் பண்ணாம பிரம்மச்சாரியா இருந்தவர்கள். அப்ப கிறிஸ்தவ மதத்திலும் புனிதர்ன்ற வார்த்தையை அதுக்கு தான் கொடுக்குறாங்க. மேரின்னு கன்னி மேரின்னு தானே சொல்றாங்க. இயேசுவ கரெக்ட். பெத்தது வந்து புனிதமான முறையில பெத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. சோ ஏன்னா சொன்னாலும் கேட்க போறது கிடையாது. அதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா, இது மாதிரி கோடி சம்பவம் நடந்தாலும் இவங்க மாற மாட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கு தான் கடவுள் என்ன சொல்றாரு, கரிமீன் சாப்பிடாதீங்கன்னு சொல்லாதீங்க, அதுக்கு பதில் காமத்தை விடுங்கன்னு சொல்லுங்க. அதுவும் எல்லாரும் விட்டுற போறது இல்ல, அது வேற விஷயம். ஆனா அதனால இந்த தண்டனை கிடைக்கும். ஏன்னா இப்ப இந்த கள்ளத்தொடர்பு தான் இதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கள்ளத்தொடர்பு வந்து ஆரம்பத்துல சந்தோஷத்தை கொடுத்தாலும் உண்மையிலே அது என்னன்னா மரணத்தை தேடி நீங்களே போறீங்கன்னு அர்த்தம் இல்லையா. கரண்ட் ஒயர்ல, ஹை வோல்டேஜ் கரண்ட் ஒயர்ல கை வைக்கிற மாதிரி அது. கண்டிப்பா ஒரு டைம் இல்லைன்னா ஒரு டைம் மாட்டியே தீர்வீங்க. சோ இதுல ரெண்டு மெசேஜ் இருக்கு. இந்த பையன் வந்து 46 வயசு பெண் தான் அவங்க இல்லையா. அவங்க பையன் தான் நடத்த சரியில்லைன்னு தானே தனியா போயிருக்கிறான். அவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அம்மாவை காணும்னு சொல்லிட்டு. அப்ப ஆல்ரெடி அந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லைன்னு தெரிஞ்சிருக்குது. அந்த பொண்ணுதான் அந்த வீட்டுல போய் விஷயத்துக்காக அங்க போய் இருந்திருக்கு. 2 பேருடைய தொடர்பு அப்படின்னு சொல்றாங்க நியூஸ்ல. அப்ப அந்த காரணத்துக்காக தான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் தகராறு வந்து அங்க கொலை நடந்து அதை அப்படியே மாத்தி பிரியாணியா ஆக்கிட்டாங்க. இது மாதிரி நிறைய நடக்கும். இது மாதிரி வெளிநாடுகள்ல கூட இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு இதே மாதிரி நடத்தை சரியில்லைன்ட்டு இதே மாதிரியே பிரியாணி பண்ணி எல்லா அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டா. இவங்க உடம்பெல்லாம் டிஸ்போஸ் பண்ணாங்களா, அங்க உடம்பெல்லாம் டிஸ்போஸே பண்ணல. அது நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்கு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு. அவங்க வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, புதுசா ஏதாவது ஒன்னா கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறா. அங்க பக்கத்துல ஏதோ வேலையெல்லாம் நினைச்சான், வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கா. எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்குதுன்னாங்களாம். அந்த பொண்ணு சாப்பிட்டுருக்கிறா. கடைசியில எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்க அந்த பையனுடைய தம்பியும் அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவளோட தான் லிவிங் டுகெதர்ல இருந்தான், காணோன்ட்டு. அப்ப சிசிடிவி கேமரா பார்க்கும்போது வீட்டுக்குள்ள போனது தெரியுது. வந்த மாதிரி சிசிடிவி கேமராவே இல்ல. இப்ப தேடி தேடி பாக்குறாங்க, எந்த தடயமும் கிடைக்கல. அப்ப வந்து சிங்க்ல அவனோட பல்லு மட்டும் மாட்டி இருக்குது. அது ஒண்ணுதான் தடயம். அதை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா மனிதர்கள் வந்து நிறைய வந்து இந்த கசாப்பு கடைக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கொலைக்காரர்களாக மாறுறாங்க. நிறைய பேர் இது மாதிரி மாறுறாங்க. ஏன்னா அவனுக்கு வெட்டுறது ஈஸியா ஆயிடுச்சு, அவனோட பழக்கமாயிடுச்சு, குணமாயிடுச்சு. அப்ப அவனுக்கு கோபம் வந்து அவன் என்ன பண்ணுவான், அதை பண்ணாதவன் திட்டுவான். அவனுக்கு தான் அது சர்வசாதாரணமா வருது. அவனுக்கு கரெக்டா தெரியும் எங்க வெட்டினா உயிர் போகும்ட்டு இல்லையா. சோ அப்ப சாப்பிடுறது மட்டும் இல்ல, வெட்டுறதும் மிகப்பெரிய பாவத்துக்கு தள்ளும். இப்பவுமே அது பாவம் தான், விலங்குகளை கொன்னாலுமே அது மனிதனை கொல்றதுக்கும் வரும். அப்ப அந்த விலங்குகள் கறியே நீங்க சாப்பிடலன்னா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. காமம் சார்ந்த எந்த தவறும் நீங்க பண்ணலன்னா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அதுக்கு நான் கேரண்டின்னு கடவுள் சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ணா, அவருடைய வழிபடி மெயினா தூய்மையா இருக்கணும். தூய்மைன்றது காமம் இல்லாம இருக்கிறது மெயினா. இன்னொன்னு, காமம் இல்லாம இருந்தா புத்தி வேலை செய்யும். அப்ப அவனுக்கு தெரியும் கறிமீன் சாப்பிடுறது தப்புன்னு. இங்க புத்தி மயக்கத்துல இருக்கிறதுனால தானே சாப்பிடுறோம். அதுதான் அங்க பெரிய விஷயமே. குழந்தைங்களுக்குலாம் அந்த நான்வெஜ் பழக்கப்படுத்தினா துப்பிடுங்க. நான்வெஜ் ஃபேமிலியிலே குழந்தைங்க சாப்பிடாதுங்க. அதுக்கப்புறம் இவங்க ஏதோ சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமா தெரியாம கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ருசிக்கு பழக்கப்படுத்துவாங்க. அப்புறம் ஸ்கூல்ல இது சத்து அப்படின்னு சொல்றது, சினிமாலலாம் அதை காட்டுறது. அப்ப இவங்களா ஒரு கற்பனை தான் அதுவுமே. இல்லாட்டினா அது எவ்வளவு நாத்தம் அடிக்குது இல்லையா. அந்த நாத்தம் தாங்க முடியாம தானே அதை கண்டுபிடிக்கிறாங்க. மசாலா போட்டு தானே அதை சரி பண்ணி என்னத்தையும் கரெக்ட். அது ஆல்ரெடி இதை சப்ளை பண்றதா இவங்களுடைய வேலையா என்னன்னு தெரியல இல்லையா. இப்ப இந்த ஒரு உடம்பு கிடைச்சி இருக்குது, பட் இதை சப்ளை பண்றதே இவங்களுடைய வேலையா கூட இருந்திருக்கலாம். இல்லாட்டி அந்த வீட்டுல ஏன் அவ்வளவு பெரிய அண்டா குண்டாலாம் வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஆல்ரெடி அது இருந்திருக்குது அவங்கள்ட்ட. கண்டிப்பா.
ஸோ எத்தனை பேர் போனாங்களோ, ஏன்னா நெறைய பேரு இனிமேல்ட்டு தேடுவாங்க. இதுக்கு மேல மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் வந்து இந்த மாரி ஆகியிருக்குமா? வாய்ப்பு இருக்குதா? அப்படின்ட்டு. இன்னொன்னு இந்த மாரி விஷயம் வந்து இந்த மாதிரி நெறைய கொலைகள் நடக்க தான் போகுது. இல்லையா? நெறைய கள்ள தொடர்பு வரதான் போகுது. கொலை நடக்க தான் போகுது. அப்ப அவங்களுக்கு இது ஒரு ஐடியா கிடைச்ச மாரி ஆயிடும். ஓ! இப்படி கூட பண்ணலாமா? அப்படின்ட்டு. ஆ ஸோ அது பண்றான். ஏற்கனவே டெல்லியில வந்து ஒருத்தன் தன்னுடைய லவ்வர லிவிங் டுகெதர்ல இருக்கும்போது, அவன் வெட்டி வச்சிருந்தான் ஃப்ரிட்ஜ்ல. எத்தனையோ துண்டா வெட்டி வச்சிருந்தான். சாப்பிடுறதுக்கு வச்சிருந்தானா, சாப்பிடுறதுக்கு வைக்கலன்னு நெனைக்கிறேன். பட் ஆனா வெட்டி வச்சிருந்தான். சாப்பிடுறதுக்கு இருக்கிற மாரியே பீஸ் பீஸா வச்சிருந்தான். ஸோ இது எப்படி வருது எண்ணம்? அசைவத்த சாப்பிடும்பொழுது தான் அந்த எண்ணம் வருது. இப்ப அசைவத்த சாப்பிடுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு உயிர் பாவம்ன்றது தான். இப்ப ஒரு உயிர் பாவம்னு இன்னொரு உயிரையே நினைக்கிறவன் மனுஷன வெட்டுவானா? அப்ப நீங்க இந்த உயிரு போனா பரவாயில்லன்னு நினைக்கும்போது, அது ஒரு டைம்க்கு மனுஷனுக்கும் அது வரும். ஏன்னா, அ அந்த மாரி நமக்கு அநீதியும் அதிகமாக இழைக்கப்படும். இழைச்சாலும் அதை நம்ம தாங்கிக்கணும். அமைதியாக. இருந்தாலும் மனுஷனுக்கும் உயிர் உயிர் தானே. அதுவும் துடிக்க தானே செய்யுது. ஒரு உயிர ம். கொன்னு தானே சாப்பிடுறாங்க. அந்த உயிர் துடிக்க தான் செய்யும். ஒரு கரெக்ட். குழந்தைக்கு அம்மாவா இருக்கும் அந்த உயிர். அதையும் வெட்ட தான் செய்றாங்க. குழந்தையையும் கண்டிப்பா. வெட்டுறாங்க. அதோட அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அந்த உணர்வெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. ம். அதோட அத குழந்தை பத்தின அனாதை எண்ணம் ஆகுதுல்ல. ம். அது தன்னோட நாக்கு ருசிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்ன்ற மாரி இருக்கும்போது, இப்ப தன்னோட வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். கொலை வரைக்கும் வந்துருச்சு. ஆயிடுச்சு. இல்லையா இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாரி அந்த சைனா வந்து அவங்க நாட்ட முன்னேத்தணுன்றதுக்காக இந்தியால அந்த ஆர்சனிக் விஷத்தெல்லாம் தள்ளுற மாரி, சுயநலம் மக்கள் கிட்ட ஆயிடுச்சு. என்ன வேணாலும் பண்ணலான்னு ஆயிடுச்சு. அப்ப இது ஒரு பிசினஸாக மாறிடும். அவன் ஏதோ ஒண்ணு பண்றான். இப்ப ஆர்கா ஆர்கானிக் மீட்டுன்னு ஏதோ ஆர்கானிக் இல்ல. அது பேர் என்ன? சோயா வெஜிடேரியன் மீட்டுன்னு ஒண்ணு விக்கிறாங்க. சோயாவுனால பண்றது. அடுத்தது வந்து டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக கறி செய்யறதுக்கு அது ஒரு ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் செலவு அதிகமாகும். அப்ப ஒருவேளை அது வந்தாலுமே கூட, அவன் என்ன நினைப்பான்? கம்மியான ரேட்ல நம்ம குடுக்கலாம். கம்மியான ரேட்ல குடுக்கணும்னு நினைக்க மாட்டான். அவனுக்கு லாபம் அதிகமா வரணும்னு நினைப்பான். அப்ப அப்படித்தானே காக்கா கறி எல்லாம் போட்டாங்கல்ல கொஞ்ச நாள் முன்னாடி. இப்பவும் போட்டுட்டு தான் இருப்பாங்க. காக்கா கறி, ம். பூனை ம். கறி, அத புடிக்கிறதுக்குன்னே ஆ, ஒரு டீம் இருக்குதாம் சென்னையில. ஆ. ஆ பூனை. பூனை ஆமா. பூனையும் வந்து சீக்கிரமா இனப்பெருக்கம் ஆயிட்டே இருக்கும். ஒரு தெருல நீங்க பூனைய பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 மாசம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நெறைய வந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுக்குன்னே வளர்ப்பாங்க அவங்க. சீப்பு ம். தானே அது. அதுக்கு இவங்க சாப்பாடு போட தேவையில்ல. அது எங்கேயாவது போய் சாப்பிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துரும். புடிச்சு இவங்க அது பண்ருவாங்க. ஸோ இந்த மாரி இப்ப அந்த நாக்கு ருசிக்காக எவ்வளவு பாவத்தை நோக்கி இவங்க போறாங்கன்னே தெரியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, காமமும் கரியினால தான் வருது. இந்த கறி சாப்பிடுறதும் கரியினால தான் வருது. மாமிசம். ஸோ அதனால தான் மாமிசம். கடவுள் சொல்றாரு, "கரியை பார்க்காதீங்கன்றார்." அதாவது உடம்ப பார்க்காதீங்க. இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மாவ மட்டும் பாருங்க. அதாவது உயிர். அது பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாரி சொல்லிக்கிறனால தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மாக்களின் தந்தை தான் சிவபெருமான். அவரு செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் அங்க தான் இருக்கிறோம். அங்கருந்து இந்த பூமிக்கு வரும்போது சொர்க்கமாக இருந்தது 2500 வருஷம். மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது மட்டும் இல்ல. நாம மட்டும் இல்ல. விலங்குகள் கூட தாவரத்த தான் சாப்பிடும். புலி, சிங்கம் போன்ற விலங்குகள் கூட. அது பைபிள்லே போட்டிருக்கு ஆதியாகமத்திலே. ஸோ அடுத்தது காமம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாளே தவிர, சின்ன சலனம் கூட ஆக மாட்டாங்க. ஆனா அவ்வளவு அழகா இருப்பாங்க ஆண்களும், பெண்களும். அதுக்கு காரணம் அவனுடைய கவனம் உயிரோட்டமான ஆத்மால இருக்குது. இது சும்மா நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் தான் இந்த உடம்பு. அது அவங்களுக்கு தெரியும். ஆனா ம். 2500 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மான்றத மறக்குறாங்க. அப்ப உடலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அது ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு பிறகு காமத்துக்கு அழைச்சிட்டு போகும். அது ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் இந்த மாரி ரேப் அந்த மாதிரி விஷயத்துக்கு அழைச்சிட்டு போகும். அப்புறம் கூடவே கறியும் சாப்பிட்டுட்டு இருக்கிறவன், இன்னைக்கு பெரும்பாலும் வந்து ரேப் பண்ணாங்கன்னா, கொலையும் பண்ணிடுறாங்க. சரி கொலை பண்ணி அத ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அதையே சாப்பிட்டுறலாம்ன்னு நெனச்சிடுவோம். ஏன்னா, பெரும்பாலும் வந்து இத பண்றவனுங்கலாம் தண்ணி அடிச்சுட்டு தான் பண்றானுங்க இந்த மாரி வேலைய. கொலை பண்றது எல்லாமே. இப்ப தண்ணி அடிச்சாலே அவனுங்க சைட் டிஷ்ஷா கறி தான் சாப்பிடுவானுங்க. அப்ப இத பண்ணுவாங்க தானே! ம். ஆமா. ம். ஆக்சுவலா அந்த கிராமங்கள்ல எல்லாம் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அணிலெல்லாம் அடிச்சு, இவங்களே கொழுத்தி
ஒரு இனம் சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி கடைசியில வறட்சி வரும்போது இது நடந்தே தீரும். அதுதான் உலக அழிவுக்கான கிட்ட வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். உலக அழிவின் பொழுது தான் இது எல்லாமே நடக்கும். ஏன்னா இப்பவே உக்ரைன் போன்ற நாடுகள்ல வந்து வெளியில சாப்பாடு கீப்பாடு எல்லாத்தையும் கட் பண்ணிடுது. ரஷ்யா சுத்தி வளைச்சு கட் பண்ணிடுது. அப்ப எப்படி என்ன சாப்பிட்டு உயிரோட இருப்பாங்க? எல்லாமே கட்டானா என்ன போய் சாப்பிட்டு இருப்பாங்க? அங்க இருக்கிறது ஃபுல்லா மனித பிணங்கள் தான் இருக்கும். அப்ப அத சாப்பிட்டு தானே இருப்பான். இல்லையா? ஸோ அப்ப அத சாப்பிடுற நிலைக்கு நாம தள்ளப்படுறதுக்கு காரணமே இந்த உணவு பழக்கம். நீங்க என்ன பண்றீங்களோ, அதை இன்னும் அதிகமாக செய்யற மாரி தள்ளிடும். அது வந்து பல கொலைகளில் முடியும். இல்லையா? ஒரு குழந்தைய கொன்னுட்டா, அந்த குழந்தைய பெத்தவங்க கம்முன்னு இருப்பாங்களா? ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் மாட்டுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாரிலாம் இட்டுட்டு வந்துரும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அசைவத்தை தவிருங்கள். உடம்புன்ற எண்ணத்தை தவிருங்கள். ஆத்மான்ற உணர்வுல நிலை பெற்று, ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவின் நினைவிலே இருந்தாலே, உடம்புன்றதே மறப்பீங்க. உங்களுடைய புத்தி நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா இன்னைக்கு நெறைய வந்து தான் செய்யறது தப்புன்னே தெரியாம தான் செய்றாங்க. செஞ்ச பிறகு உணர்றாங்க. அது வேற விஷயம். உணர்றதுனால தானே தலைமறைவாகுறாங்க. இப்ப கொலை பண்ணும்போது அந்த நேரம் ஒரு வெறி வருது. என்ன பண்ணாங்களோ தெரியல. ஏதோ ஒரு வெறியில கொன்னுட்டாங்க. ஆனா கொன்ன உடனே நம்ம மாட்டிக்கும்னு தெரிஞ்சு தானே தப்பிச்சு போறாங்க. பட் ஆனா கண்கட்ட பிறகு சூரிய உதயம் வந்து என்ன பிரயோஜனம்? சூரிய நமஸ்காரம். அந்த மாரி அந்த நேரத்திலே உங்களுக்கு புத்தி வேலை செய்யணும். அதுக்கு இறைவன் நினைவிலே முழுக முழுக தான் நம்மளுடைய புத்தி இறைவனுடைய புத்தி மாதிரியே வேலை செய்யுன்றார். அப்படி இறைவனுடைய புத்தி மாதிரியே தெய்வீகமாக யாரெல்லாம் மாறுறாங்களோ அவங்க தான் கலியுகம் அழிந்து வரப்போற சத்தியுகத்துல தேவதைகளாக பிறப்போம். அந்த தேவதைகளை தான் இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம். இப்படி 5000 வருடத்திற்கு ஒரு முறை கடவுள் வந்து கலியுகத்தின் கீழான மனிதர்களை சத்தியுகத்தின் உயர்ந்த தேவதைகளாக மாத்துறார். அதனாலதான் சிவபெருமானுக்கு அவ்வளவு மகிமை. அவரை தான் அல்லாஹ்னு முஸ்லிம்கள் மகிமை பாடுறாங்க. பரமபிதான்னு கிறிஸ்தவர்கள் மகிமை பாடுறாங்க. கடவுள் ஒருத்தர் தான். ஸோ காமத்தையே விடணும், கரிமீனை விடணும், மற்ற எல்லா கெட்ட பழக்கத்தையும் விடணும் அப்படின்னா இறைவனை நினைக்கணும். இறைவன் கொடுக்கிற ஞானத்தை கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர்.